இந்த நாளில் நாங்கள் எழுந்து நிற்கிற தலைப்பிலே பார்க்கிறோம். நிற்கிறோம் அப்படிங்கிறத காரணம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி என் வாக்கின்படியே இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். யாருகிட்ட சொல்றா அப்படின்னா, ஆகாப், இஸ்ரவேலின் ராஜா ஆகாப், எலியா தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு? ஆகாப்ட போறாரு. என்ன சொல்றாரு? ஏன் வாக்க அன்றி நான் சொல்லாம இந்த தேசத்துல இந்த வருஷத்துல பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்றேன்னு சொன்னாரா நான் சொல்றேன்னு சொல்றானா? நல்லா பைபிள் வாசிக்கும். கூட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி சொல்லக்கூடாது, அதான் சொல்லணுமே. நல்ல கவனிங்க வசனத்தை. இந்த வசனத்தை பார்க்காம கூட சொல்லணும். எத்தனை டைம் பிரசங்கம் எடுக்கிறோம். திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி நான் சொல்லாம என் வாக்கன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். அப்போ இங்க நிற்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? இப்போ அப்படி நிற்கிறதுன்னு அர்த்தமா? நிலைத்திருக்கிறேன், அவர்கிட்ட நிலைத்திருக்கிறேன் அர்த்தம் அவருக்கு. ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வழிதவறி போவதற்கு ஆகாப்பின் மனைவியாக எசபெல் அவள் தோப்பு விக்கிரங்களையும் பாகாலையும் நிறுத்தி சேவிக்கும்படியாக ஒரு காரியம் செஞ்சார். இஸ்ரவேல் தேசத்தில் அருவருப்பான காரியம் செஞ்சார். அவர்கள் வழி விலகி தேவனிடத்தில் நிற்காதபடி, தேவனிடத்தில் நிலைத்திருக்காதபடி உலகத்துக்குள்ளா போயிட்டாங்க. அதனால எலியா தீர்க்கதரிசி வராரு. எலியா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நான் சொல்லாம பனியும் மழையும் பெய்யாது. கண்பானவர்களே, எலியா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான் அப்படின்னு சொன்னா, நம்ம நிற்கிறங்கிறது ஒரு பெரிய காரியம். அந்த கம்பல் அவன் நிற்கிறானா, நிலைச்சிருக்கிறானா, போயிட்டானா? அந்த வேலை ஸ்டாண்டர்டாக இருக்கிறானா, போயிட்டானா? என்ன திருமணம் பண்ணிட்டு வந்தியே, மாப்பிள்ளை பொண்ணு இருக்கா, ஓடி போயிடுச்சா, அம்மா வீட்டுக்கு போயிடுச்சா? இல்லைங்க, அடிக்கடி போயிட்டு இந்த போகிறது இல்லைங்க, நிற்கிறாங்க. ஒரு நிற்கிறங்கிறது நிலைத்திருப்பதை குறித்து நமக்கு புரிதலுக்கு நான் சொல்றது. அப்போ வேதம் சொல்லுது, இந்த எலியா தீர்க்கதரிசி தேவனுக்கு முன்பாக நிற்கிறது நான் நிலைச்சிருக்கானா, எவ்வளோ ஒரு காரியம் பாருங்க, எவ்வளோ திடமான காரியம். எப்போ நீங்கள் ஆண்டவருக்குள்ள நிற்கிறீங்களோ அப்போ நீங்க சொல்ற வார்த்தை பலிக்கும். கர்த்தர் உங்களோட பேசுவார். நீங்கள் அந்த வார்த்தை கேட்க முடியும், ஜனங்களை எச்சரிக்க முடியும், ஜனங்களுக்கு சொல்ல முடியும். வரப்போகிற காரியங்களை ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்தவானுடைய சொல்லுவார். தேவனுக்கு பயந்துறுத்தல ரகசியம் இருக்குங்கிறார், ஊழியக்காரத்தில் ரகசியம் இருக்குங்கிறார். அப்போ தேவன் பிள்ளைகிட்ட கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவங்களோட வாழ்க்கை தைரியமாக இருக்கும். எதை குறித்து பயம் இல்லை. நான் போகிறேன், ஒரு அடிபட்டுச்சேன் காலில், ஐயோ அடிபட்டுச்சேன், ஆண்டவர் ஏன் எனக்கு சொல்லலை, இந்த அடிப்படை ஏன் சொல்லு கேட்கலாம். ஏன்னா காலையில் ஏஞ்சுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் தானே வழி நடத்தணும், நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் சொன்னமில்ல ஆண்டவர்கிட்ட. அப்போ ஆண்டு சொல்லுவார், உன்னோட கவனக்குறைவு இல்லை, நீ என்ன செஞ்ச, நீ அங்கே போகிறக்கு தடை பண்ணுறக்கு ஒரு காரியத்தை வச்ச, இல்லை நீ கீழ்ப்படி எதுவும் ஒரு காரியம் இருக்கும். அப்போ வேதம் சொல்லுது, இந்த எலியா ஆகாப்பை பார்த்து சொல்ற, நான் சொல்லாம பனியும் என்ன நினைக்கிறீங்க, இந்த பனியும் மழையை நான் டீ கடையில் இருக்கிற பிஸ்கட் வரைக்கும் மாதிரி வாங்கி கொடுக்குறது நினைக்கிறீங்க? வானத்தில் நடக்கிற சம்பவம், வானத்து இயற்கை கூட பேசுற காரியம். நான் சொல்ல இயற்கை மழை வராதுங்கிறான். இப்போ நான் வந்துட்டு ஒருத்தர் சொல்கிறேன், நான் வராமல் அது வராதுன்னு சொன்னால் பெரிய பாஸ்ட்டு, பெரிய அப்போ நடந்த பெரிய பாஸ்ட்னு ஏற்றுக்குவியா?
அது என்ன பெரிய பாஸ்ட் சின்ன பாஸ்ட், பெரிய ஊழிக்காரன் சின்ன ஊழிக்காரன், பெரிய விசுவாசி சின்ன விசுவாசி, ஒன்றும் கிடையாது. தேவனுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் எலியா தீர்க்கதரிசி சொல்றான், நம்மை போல பாடுள்ளவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. பிரச்சனை உள்ளவன், அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா ஏன் நம்மளை பார்க்கிறாரு, ஏன் நிற்க முடியுது அப்படின்னா, வேதம் சொல்லு சங்கீதம் 20ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 6-7, கர்த்தர் தம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் அருள்வார். ஜெபத்துக்கு பதில் தருவாராம். பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய விண்ணப்பத்துக்கு சொல்லுங்களேன், பதில் அருள்வார். அப்போ கர்த்தர் தன் அபிஷேகம் பண்ணினவரை யார் ரட்சிக்கிறாராமா? அபிஷேகம்னா என்ன நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். பிரித்து எடுத்தல். தேவனுக்காக வாழும்படி பிரித்து எடுக்கிறார். ராஜாவா இருக்கும்படி, ஊழியக்காரனா இருக்கும்படி, தீர்க்கதரிசியா இருக்கும்படி, ஊழியத்தில் அபிஷேகம் பண்ணி ஒவ்வொரு ஊழியத்துக்கு பிரித்து எடுக்கிறார். அப்போ தேவன் தன் ஜனங்களை ரட்சிக்கும் முன்பாக கர்த்தர் தம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். அப்போ நம்மளை அபிஷேகம் பண்ணினபடி தான் நம்மளை என்ன செய்யறாரு. சிலர் கேட்பாங்க, நீங்க அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்களா? ஏன்னா அபிஷேகம் பெற்றங்கட்டு தானே ரட்சிக்கப்பட்டிருக்கிற, தேவ சமூகத்தில் இருக்கிற அப்படின்னு. அப்போ ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, அப்படி அபிஷேகம் பண்ணபடினால அவர் நம்முடைய ஜெபத்தை எங்க இருந்து கேட்கிறாரா? எங்கிருந்து கேட்கிறாரா? பரிசுத்த வானத்திலிருந்து கேட்கிறாரு. எவ்வளவு தூரம் அங்கிருந்து கேட்கிறாரு. இங்கிருந்து இங்க கூப்பிட்டாவே காது கேட்காது, ஆனுமா. ஆனா அவர் என்ன சொல்றாரு? அங்கிருந்துட்டு ஜெபத்தை கேட்கிறார். ஏன் ஜெபத்தை கேட்கிறார்? அவரு தனக்கா பிரிஞ்சு இவன் எனக்கா நிற்பான், இவன் எனக்கா வாழ்வான், எனக்கா செய்வான் தான் ரத்த சிந்தி நம்ம அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். யாருக்கா வாழ்றக்கு? யாருக்கா நிக்கிறக்கு? கேட்கல. இயேசு கிறிஸ்துவுக்கு நிக்கிற. யாருக்கெல்லாம் 2000 வந்துருச்சு, வராதவங்கள கைது. எனக்கு 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 சத்தமா ஒரு சவுண்டு. ஏசு ரட்சிக்கிறாரா? அவர் ரட்சிக்கிறார் போலதான் தெரியுது. இப்போ நான் என் மனசு இங்கே இல்லை, என்ன பண்ணிட்டு இருக்குது? டிராவல் போயிட்டு இருக்குது ஒவ்வொருத்தருக்கு. அதையெல்லாம் இழுக்கணும். வா 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 உள்ளவா உள்ளவா அப்படின்னு. ஏன்னா நான் அங்கே பிரசங்கிக்கும் போது உங்கள் ஆவிக்கு என்ன செய்யலை, இங்கே இல்லை, எங்கேயோ போகுது. அப்போ கவனங்கள் எங்கேயோ போகுதுன்னா நம்ம அவருக்குள்ள என்ன செய்யலை, நிலைத்து நிற்கவில்லை. நான் ராஜாக்கு முன்பாக நிற்கும் போது அவர் சொல்றதை நான் கவனிக்கணும். கவனிக்கலன்னா அங்கே என் மனசு உடம்பு தான் நிற்குது, என் எண்ணம் எங்கேயோ போயிடுச்சு. அப்ப நிற்பதை குறித்து பேசும்போது அதுல 7ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அநேக ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டாதவங்க ரட்சிக்கப்படாதவன், தேவனை அறிந்து கொள்ளாதவன் மட்டும் அல்ல, ரட்சிக்கப்பட்ட நம்ம சில நேரத்தில் நம்மளை புகழ்ந்து பேசுவோம், நம்மளை உயர்த்தி பேசுவோம். பேசுறோமா இல்லையா? ஒரு வண்டி வாங்கிட்ட 10 முறை ரவுண்ட் அடிச்சு அவனை காட்டுவோம். அந்த வண்டி அவன் தெரியாம கேட்டுருவான், என்ன விலைக்கு வாங்கினேன், இவ்வளோ மைலேஜ் கிடைக்குது, இவ்வளோ தூரம் சொல்கிறோமா இல்லையா? ஒரு வண்டி வாங்கிட்டோம், கார் வாங்கிட்டோம், 2 வீலர் வாங்கிட்டோம்னு சொல்லுவோம். ஒரு அம்மா நகை வாங்கிடுச்சுன்னா எவ்வளோ டிசைன் அங்கே இருந்துச்சு தெரியுமா, நான் இந்த டிசைனை அப்படி அதை பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும். இதை வாங்குறேன்னு எவ்வளோ பிரயாசப்பட்டேன், எனக்கு எப்படி கிடைச்சது. சில ரதங்களை குறித்தும் குதிரைகள் குறித்தும் மேன்மை பாராட்டுனா, ராஜாக்கெல்லாம் என்னோட குதிரை எப்படிப்பட்ட குதிரை தெரியுமா, உலகத்தில் இல்லாத அளவுக்கு என் குதிரை அவ்வளோ நல்ல குவாலிட்டியான குதிரை,
அன்னைக்கு நான் ஒரு டிவியில் பார்க்குற குதிரையை, இதெல்லாம் குதிரையான்னு தெரியல, அவ்வளோ பெரிய அட்டகாசமாக இருக்குது, அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. பக்கத்தில் போய் நம்ம நிற்கிறதுக்கு வெக்கமாக இருக்கும், அவ்வளோ அழகாக அந்த குதிரை. முடினா முடி, அவ்வளோ முடி, குதிரை நல்லா ஹைட்டு வெயிட்டு. அதுக்கு ஒரு வேலைக்காரன் தொடச்சி மாதிரி தொடச்சிட்டே வரான் பின்னாலேயே. அப்போ என் குதிரை எப்படி தெரியுமா அப்படின்னு பேசுறாங்க. சில என் ரதங்க பற்றி தெரியுமா, ராஜாக்கள் சொல்கிறாங்க அங்கே ரதம் அப்படியே 6 குதிரை கட்டி 4 குதிரை கட்டி போனோம், அப்படியே பயங்கரமாக இருக்கும் அப்படின்மா. இப்படி ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் அவங்க தங்களை குறித்து மேலே பாராட்டி கொண்டு இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென். நம்ம மேன்மை பாராட்டுறோமா? யார்கிட்ட மேன்மை பாராட்டணும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த லெவலுக்கு நிற்கிறதுக்கு என்னுடைய ஆண்டவர் தான் காரணம் சொல்கிறோமா, என் உழைப்புன்னு சொல்கிறோமா? சொல்லுவோம் நம்ம மனசுக்குள்ள. மற்றவங்ககிட்ட என்ன ஆர்டர் திரும்ப, என்னுடைய ஆர்டருக்கு நான் எவ்வளோ பாடுபடுறது திரும்பி டெவலப் ஆகிறதுக்கு, என்னோட சம்பாதிப்பு வருமானம் வரக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன் சொல்கிறோமா இல்லையா? உண்மையாக கஷ்டப்பட்டுருக்குறோம், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு பலன் கொடுத்தது யார்? அப்போ நம்ம ரதங்களை குறித்து, நம்முடைய தொழிலை குறித்து, குடும்பங்களை குறித்து, மற்ற நம்முடைய தொழில் திறமை, நம்முடைய திறமைகளை குறித்து மேலே பாராட்டி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா வேதம் சொல்லுது, அடுத்த வசனம் 8ஆம் வசனம், அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நிக்கிறது பிரச்சனை இல்லை, கூணை எப்படி தலை குமிச்சு நின்னா கூட கேவலம் தான். நிமிர்ந்து நிற்கணும், முகத்தை பார்க்கணும், இப்படி நிமிர்ந்து பார்க்கணும். நம்முடைய நடைகளை இப்படித்தான் இருக்கணும். நம்ம இப்படி பார்க்குறோம் தவறு. நம்ம பொதுவாக ராஜரீகமான ராஜ அரசாங்கத்தில் ராஜகுமார்த்திகள், ராஜகுமாரர்கள், மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், நல்லா ஸ்கவுட் இருந்துங்க சொல்கிறேன், எப்பவுமே அங்கே நடைகளை இப்படித்தான் நட சொல்லுவாங்க. இந்த தலை உயர்த்தி தான் பார்க்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடக்கணும். அதுதான் ஒரு ஹானபிளான ஒரு காரியம். ஆனால் நம்ம அப்படியே இருக்கிறோம், இப்படியே கூணு விழுந்துதான் இருக்கிறோம், அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். நம்ம பாட்டு பாடுவோம், தலைகள் நிமிரட்டுன்னு தானே பாடுறோம். அப்போ நம்ம நிமிர்ந்த பார்வை, நிமிர்ந்து பார்க்கும்போது நம்மகிட்ட பொய் இருக்கா உண்மை இருக்கா நமக்கு தெரியும். குற்றங்கள் இருக்கவும் நம்ம கண்ணை பார்க்க மாட்டோம், குமிச்சுக்குவாங்க. நேர்மையாக இருக்க முடியாது, தலை தூக்கி பார்ப்போம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிள்ளைகள், இந்த சங்கீதக்காரன் சொல்றான், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். எவங்க? ரதங்களை குறித்து மேனே பாராட்டினவர்கள், குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள், தங்கள் சுயங்களை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களா இருந்தா நான் நிமிர்ந்து தான் நிற்போம். ஏன்னா நம்ம ஆண்டவர் சின்ன ஆண்டவர் இல்லை. நம்ம ஆண்டவர் எப்படி? வானத்துக்கும் பூமிக்கும் வல்லமையுடையவர். அவர் சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு. அவரை பார்க்க நம்ம எப்படி பார்ப்போம்? இப்படித்தான் பார்ப்போம், நிமிர்ந்து தான் பார்ப்போம். நம்ம கடவுளை கும்பிடுறது கூட நிமிர்ந்து தான் கும்பிடுறோம். உண்மையாலுமே சொல்லப்போனா நிமிர்ந்து பார்த்தாலும் மரியாதை நிமித்தம், பயம் நிமித்தம், நடுக்கத்திலிருந்து தலை குனிந்து வணங்குகிறோம் அவரை. அன்பானவர்களே, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிற்கிறோம். தேவ சந்நிதியில் நிற்கிறது என்று சொன்னால் தேவனுக்காக வாழ்றது. ஒவ்வொரு நாளும் தேவ சந்நிதியில் நிற்கணும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க நிற்கணும். முழங்கால் போட நாடட்டு முழங்கால் போட்டு நிற்கணும், இல்லை நின்று ஜெபிக்கணும், உட்கார்ந்து ஜெபிக்கணும். தேவன் எல்லாவற்றையும் விரும்புகிறார். நல்லா கவனிங்க, உங்களுக்கு ரகசியம் சொல்லித்தரேன். நம்ம தேவ சந்நிதியில் போய் நிற்கிறோம், ஆண்டவர் சந்திக்க டெய்லி ஜெபிக்கிறோமா? டெய்லி ஆண்டவர் நிற்கிறோமா? பிசாசு ஜெபம் பண்ணுவானோ? பிசாசு ஆண்டவர் சொன்ன போய் நிற்பானா? துதிப்பானா, குதிப்பானா, எதை செய்வானா? வாசிப்போமா? யோபு புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோபு புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்னும் ஒரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்றான். யார் நின்னா? சாத்தானெல்லாம் கும்பிட போறான், நிக்க போறான், ஆண்டவரை பார்க்க போறான். நமக்கு என்ன செய்யல? நேரம் இல்லை, நிக்கிறதுக்கு.
யோசனை பாருங்க. அப்ப சாத்தா எதுக்கு போய் அங்க நிக்கிறான்? ஆண்டவரே, அந்த யோபு மேல ஒரு கண்ணு வச்சிருக்கேன், உன்னை தொடுவதற்கு உத்தரவு வாங்குறதுக்கு அங்க போய் நிக்கிறான் தேவ சன்னதியில. அப்போ உன்னை காப்பாத்துறதுக்கு தேவ சன்னதியில் நிக்கணுமா நிக்க கூடாதா? யோசனை பாருங்க. 1 மணி நேரம் ஜெபிக்க தெரியலங்கிறோம். என்ன வாய் பேசுறோம்? ஊராங்கிட்ட என்ன நியாயம் பேசுறோம்? சபையில் ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னா எனக்கு ஜெபிக்க தெரியாதுங்க அப்படின்னுவோம். ஒருத்தர் 100 ரூபா புடுங்கிட்டா, எனக்கு பேச தெரியாதுங்க, அந்த பணத்தை அப்படி விட்டு வந்துருவோம். நம்ம அவங்களோட சண்டை போட்டு என் பணத்தை கேட்குறோமா இல்லையா? ஆனால் ஜெபிக்க தெரியலங்கிறோம். இன்னும் அநேகர் ஜெபிக்க தெரியலங்கிறீங்க. உங்களை நீங்க ஏமாத்தி கொள்றீங்க. ஒரு ஜெபிங்கன்னா ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும்? தேசத்துக்காக ஜெபிக்கணும், தேசத்தின் மக்களுக்காக ஜெபிக்கணும், தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களுக்காக ஜெபிக்கணும். எப்போ பார்த்தாலும் என்ன ஆசீர்வதியும் குடும்பத்தையும் ஆசீர்வதி, இந்த வட்டத்துக்குள்ளேயே சைக்கிள் ஓட்டுறது. இந்த சைக்கிள் வட்டத்தில் ஓட்டுவாங்க, இந்த மரண கணன்னு சொல்லி காரு 2 வீலர்லாம் ஓட்டுவாங்க. அது மாதிரியே ஜெபம் பண்ணக்கூடாது. அது தேவன் விரும்புறது அல்ல. அது கர்த்தருக்கு நிற்கிற காரியம் இல்லை. தேசம் நன்காய் இருக்க வேண்டும், தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆகையால் எச்சரிக்கும்படியாக ஆகாபிடத்திலே எலியா போய் நிற்கிறான். ஆண்டவருக்கு வைராக்கியம் கொண்டு சொல்றான், ஏய், கர்த்தர் தெய்வமான கர்த்தரை சேவிக்கின்றா, எதுக்குடா பாகால சேவிக்கிறீங்க? அதனால பழைய மனையும் வராதரான்னு சொல்லி எச்சரிக்கும்படி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறான், ஜனத்தை காப்பாற்றும்படி. நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தேவஸ்தானம் நின்னாகணும். தேசத்துக்கு நீ தேச ஆசீர்வாதமா இருந்தா நீ ஆசீர்வாதமா இருப்ப. தேசம் ஆசீர்வதிக்கப்படாம நீ ஆசீர்வாதமா இருக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள், தேசத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பீர்கள். தேசத்தை ஆசீர்வாதத்தையும் நன்மை சுதந்திரிக்க வேணா இந்த தேசத்துக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? விண்ணப்பிக்கணும், தேவனுக்கு முன்பாக நிற்கணும். சாத்தான் போய் நிற்கிறான் தேசத்தை அழிக்கிறதுக்கு, தன் பிள்ளைகள் அழிக்க நிற்கிறான். அவன் இன்னொன்னு கேட்ட கத்தர், எங்கடா போயிட்டு வந்த? நான் உலகம் பூரா சுத்திட்டு வந்தேன். அவர் பார்க்கிறார், தெரியும் இவன் யோப வீட்டவே சுத்தணும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. கேட்கிறாரு, யோபு மேல கண்ணை வச்சியாடா அங்கேயே சுத்திட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாண்டவரை, அவன் சும்மா டக்கால்ட்டி ஜெபம் பண்றான். ஆண்டவரை பாஸ்ட் பார்க்கும்போது அழிலே சொல்றான், கையை தூக்குறான், பரிசுத்தமான பைபிள் வச்சுக்கிறான், ஒரு தனி ஜெபம்ல ஒண்ணுமே கிடையாது. அவன் நடிக்கிறான் ஆண்டவரை. ஆனா அவனை குறித்து ஆண்டு சட்டி கொடுத்தாரு, அவன் உத்தம, பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயப்படுறவன் அப்படின்னு. நம்மளை குறித்து ஆண்டு சட்டி கொடுப்பாரா? என்ன குறித்து ஆண்டு சட்டி கொடுப்பார் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம கை வைக்க முடியுமா? என்ன நீங்க சொல்றதை பார்த்தா யோசிக்கிறோம். அப்ப கர்த்தருடைய சன்னதியில பிசாசு நிக்கிறான். ஆனா தேவ சமூகம் நம்ம பிள்ளைங்க ஜெபம் பண்ண நிக்கிறாங்களா? நம்ம கணவர் நிக்கிறாரா? கணவர் நிக்கலாம் மனைவி பார்க்கணும், மனைவி நிக்கலன்னா கணவன் பார்க்கணும், பிள்ளைகள் நிக்கிறாங்கன்னா தாய் தப்பன் பார்க்கணும், தாய் தப்பன் நிக்கிறாங்கன்னா பிள்ளைகள் பார்க்கணும், குடும்பங்கள் செலுத்தும். உன் பிள்ளை தேவ சன்னதியில நிக்கலன்னா கரைய நீ செலுத்தணும். உன் மனைவி தேவ சமூகத்தில் நிக்கலன்னா நீ கிரையம் செலுத்தணும். உன் கணவன் நிக்கலன்னா நீ கிரையம் செலுத்தணும் ஆண்டவர்கிட்ட. ஏன் ஆண்டவரே, அவங்க செய்யாதுக்கு நாம் பொறுப்பா? அவங்க சம்பாரிச்சு கொடுத்து வாங்க தெரியுது, அவங்க சொத்தை அனுபவிக்க தெரியுது. அப்போ அவங்களுக்கு ஒரு சாப ஆசீர்வாதம் எல்லாத்தையும் சரி நம்ம பெற்றுக்கொள்ளணுமா இல்லையா? அப்போ சீர்படுத்த வேண்டியது இருக்கு. அதனாலதான் ஆண்டு சொன்னார், இருவரும் ஒரே மாமிசமா இருக்கிறார்கள். பிள்ளைய ரத்த வெறுமையா போகக்கூடாது. ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், தேவ சமூகத்தில் நிற்கணும், சகோதர சகோதரிக்கா, தாய் தகப்பனுக்கா கண்ணீரோட பாரத்தோடு ஜெபிக்கணும். எங்க அப்பா திருந்த மாட்டார், எங்க அம்மா திருந்தாது, என் பையன் திருந்த மாட்டான், என் மனைவி திருந்த மாட்டான், என் புருஷன் திருந்த மாட்டான். பிள்ளை நீ திருத்தவே முடியாது. திருத்துறவர் யாரு? அப்ப நீ என்ன செய்யல? அவர் சமூகத்துல நிக்கல. எலியா போய் சொன்னா, டேய், நான் சொல்லாம பனியும் மழை வராதுடா, என்ன கர்த்தருக்கு முன்பா நிக்கிற, நீ கர்த்தருக்கு முன்பா சொல்லு. நீ ஆண்டவர் பேச்ச கேட்கல, உனக்கு வேலை கிடைக்காது, நீ சுகமா இருக்க மாட்ட.
நீ என்ன விரும்புற உனக்கு கிடைக்காது, சொல்லி பாரு. பெரிய பக்தி சொல்லட்டும், ஆனால் நின்றுட்டு சொல்லி பாரு, நடக்காது. அவங்களுக்கு பயம் வரும். பச்சை நாக்குக்காரன் மச்சக்காரிங்க நாக்குங்க அப்படியே பழிக்கணுமா, பரவாயில்ல. அன்பானவர்களே, பிள்ளைகளையோ கணவரையோ மனைவியோ குடும்பத்தை நபர்களை சீர்படுத்துவதற்கு நம் தேவ சன்னதியில் நிற்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்ம நிற்கிறோம் அப்படின்னா எப்படி நிற்கிறோம், எதுக்காக நிற்கிறதுல அப்புறம் பார்க்க போறோம். அப்போ தேவ சமூகத்துல அவங்க நம்ம நிற்கும் போதுதான் வேதம் சொல்லுது, தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்துகிறவர். அப்படின்னு என்ன அர்த்தம்? வாழ்க்கையில சோர்ந்து போய் நம்ம எதுவுமே செய்ய முடியல, நிலைத்து நிற்க முடியல, நம்ம எதை தொடங்கினாலும் போய் ஒரு தொழில் செய்றீங்க, ஒரு பிஸ்னஸ், ஒரு வேலை, ஒரு காரியம், ஒரு குடும்ப காரியம், ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, எதுவுமே உங்களுக்கு செட் ஆகலை, ஐயோ இப்படி தேவசமத்தில் முழங்காடு போடு, அது ஆடிட்டு இருக்குதா, அது நிற்க ஆரம்பிச்சிடும். நிலைத்திருக்க பண்ணுகிறவர். நம்ம ஜெபிக்கிறதுல ஆலோசனை கேட்குற எல்லாத்திட்டையும் சிலர் தலை கொடுப்பாங்க. ஊழிக்காண்ட தீர்க்க தரிசனம் சொல்லு, அவனும் தீர்க்க தரிசனம் வெளிப்பாடெல்லாம் சொல்லுவான். எல்லாம் கேட்டுக்கிறது, தனக்கு சாதகமான பதில் இருந்தால் ஏற்றுக்கிறது. மற்றபடி எச்சரிப்பா இருந்துச்சுன்னா, இது கர்த்தர் பேசல, பாஸ்டனை பேசிட்டார், ஊழியக்காரர்கள் பேசிட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த அருமையான காலையில் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். நம்ம எப்படி நிற்கணும், எப்படி உட்காரணும், எப்படி எழுந்திருக்கணும், எங்கே போகணும் வேதத்தில் இருக்கா இல்லையான்றதை காமிக்கிறேன். சங்கீதம் 1:1 சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் என்ன செய்யலாமா, நடக்கக்கூடாது. அப்படின்னா கடவுள் இல்லைங்கிறவன் சாமியே கும்பிட மாட்டான். ஆண்டவர் பக்தியில் நீ ஜெபம் பண்ண, நீங்கள் சாப்பிடும்போது, நீங்கள் படிக்கிற காலேஜில் ஸ்கூலில் இல்லை நம்ம வேலை சத்தில் ஜெபம் பண்ண மாட்டோம். சாப்பாடை பக்கத்தில் 10 பேர் இருப்பாங்க, நம்ம வாடி சாப்பிட்ருப்போம். வெக்கம். ஹோட்டலில் போனால் கை வச்சு ஜெபம் பண்ணுறதுக்கு வெக்கம், சாப்பிட்றதுக்கு ஜெபம் சாப்பிட்றதுக்கு வெக்கப்படுறான். அவன் பார்த்த என்ன ஓஸ்லியா வாங்க தர்மம் வாங்குறமா, தர்மம் வாங்கினவன் சோத்தை வச்சு ஜெபம் பண்ணி சாப்பிட்றான். அன்றைக்கி ஒரு ஆளை பார்த்தேன், ஒரு கிறிஸ்தவ பிள்ளை இருந்தார், அந்த சாப்பாடு போடுறாங்க, நின்று கையை வச்சு சாமிக்கு மட்டும் தொட்டு சாப்பிட்டு போகிறான். தர்மம் வாங்குறவன் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவனு தர்மம் வாங்காதபடி கொடுக்கபடி வச்சிருக்காரு. அப்போ சாப்பிட்ற சாப்பாடு யார் தந்தது? ஒன்னே ஒண்ணுதான் ஜெபம் பண்ணாம சாப்பிடும். என்னது? உங்களுக்கே தெரியுது. இப்ப அதுவும் கூட விளக்கரம் பழக்கிட்டான். ஒரு 4-5 நாய் நிக்குது அப்படின்னா எல்லாம் கை குப்பிட்டு நிக்குது. அவன் ஜெர்மனி முடிச்சது சாப்பிடுது நாய், மிருகமெல்லாம். ஆனா நம்ம தட்டில் வச்சோன்னு கையை ஒட்டுக்கிறது. அவ்வளோ பசியா? ஒரு ஸ்தோத்திரம் போடு. ஜெபம் சாப்பிடும்போது ஜெபிக்கணும், தூங்கி எழுந்தோன்னு ஜெபிக்கணும். தூங்க படுத்துக்கிட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டே படுக்கலாம். சில ஜெபம் பண்ணி படுக்காதவங்க ரொம்ப டயர்டாக படுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கணும். ஒவ்வொரு நிமிஷம் நம்முடைய பேச்சில், சொல்லுல, செயல, சிந்தல எல்லாவது தேவனை கொண்டு நிறுத்திட்டே இருக்கணும். அவருக்கு முன்பாக நிற்கிற போல அவரை கொண்டு நிறுத்திட்டே இருக்கணும். என் வேலையில, என் தொழில, என் பேச்சில, என் நடத்தில, என் பார்வையில, என் சகல கர்த்தர் முன்பாக இருக்கிறாரா? எனக்கு அன்பானவர்களே, பாவிகள் வழியில் நில்லாமலும் எங்க நிக்க கூடாது? அவன் என்ன செய்யறான்னு தெரியும், அவன்கிட்ட போய் நின்று இருக்கிறது. அப்படியா? அவன் பாவின்னு தெரியும், அவன் துன்மார்க்கம் தெரியும், விபச்சாரக்காரன், வேசித்தனக்காரன், திருட, அயோக்கியம், கொலகாரன் தெரியும். இல்லை அவன் தவறான அந்நிய நோக்கத்தோடு நினைக்கப்படும். அவனோட பேச்சு நமக்கு வெட்டி நாயம் பேசிட்டு இருக்கிறோம், நின்று பேசிட்டு இருக்கிறோம். பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலோ. எல்லாம் உட்காந்து அங்கே போறா பார்த்தியா, அவளை பற்றி தெரியுமா, அவனை பற்றி தெரியுமா, அப்புறம் ஃப்ரெண்டுங்களுக்குள்ளே நக்கல் பரியாசம். நானும் ஒரு நாள் நகைச்சுவை எல்லாம் பேசிட்டு ஒரு நாள் ஆவேன் கடிந்து கொண்டேன். நீ பரியாசம் மட்டும் அவங்களுக்கு தெரியாத மட்டும் பரவாயில்ல, ஒருவேளை தெரிஞ்சால் அப்படின்னு கேள்வி எழுப்பினார். மன்னிப்பு கேட்டேன், இனிமேல் பரியாசம் பண்ண மாட்டேன். அப்போ நம்ம கர்த்தர் நம்ம பார்க்கிறாரு. ஏன்னா நீ எங்க நிக்கிற, எங்க உட்கார்ற, எங்க நடக்கிற, எங்க போற, எங்க வர, எல்லாம் அவருக்கு தெரியும்.
நீ என்ன பேசுற, யாரோட பேசுற, என்ன செய்யற, யாரோட என்ன செய்யற, நீ என்னென்ன பண்ணி எல்லாம் அவருக்கு தெரியும். மறைவான ஒண்ணும் இல்லை. ஏன்னா அவர் உன்னை கவனிக்கிறார். அப்ப நம்முடைய பேச்சுகள், ஆள் இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆள் இல்லாத ஒரு பேச்சு, ஆள் இருக்கும்போது நடக்க, ஆள் இல்லாத ஒரு நடக்க, நம்ம செய்க ஆள் இருக்கும்போது செய்க, ஆள் இல்லாத ஒரு செய்க, நமக்குள்ள எல்லாம் இருந்ததா. நம்ம பானத்துக்கு குதிச்சவங்க எல்லாம் தவறவங்க தான். அப்படி யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க சொல்ல நான் அப்படி இருந்தேன், எனக்கு வெக்கம் கிடையாது, நான் தப்ப ஒத்துக்கிறதுல எனக்கு பயமே கிடையாது. ஒரு காலத்தில் அப்படி வாழ்ந்தவன். எனக்கு அன்புக்குரியவர்களே, நம்ம நிற்பது, உட்காருவது, எழுந்திருப்பது, தூங்குவது எல்லாவற்றை காண்கிற தேவன். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், அட நீ எங்கடா நிக்கிற? ஆலோசனை யாரோட ஆலோசனை? ஊழிக்காரன் சொல்ற ஆலோசனை கேட்கறதில்ல. 10 பேர் நண்பர்கள், வாலிப சொல்ற நம்பர் கேட்கிறோம். அத்தனை பேர்த்துடைய வாழ்க்கையும் இன்னைக்கு நடுத்தருவில் நிக்குது. தகப்பன் பேச்ச கேட்காதவன், தாய் பேச்ச கேட்காதவன், ஊழியக்காரன் பேச்ச கேட்காதவன், பெரியவங்க ஆலோசனை கேட்காதவங்க எல்லாம் விளங்குனதாக சரித்திரம் இல்லை. ஒண்ணுமில்லாம போயிட்டாங்க. சுய புத்தி மேல் சார்ந்துக்கிறது, சுய புத்தி மேல் ஓடுறது, அவனுக்கு இஷ்டமான காரியம் செய்யறது, இஷ்டமான காரியம் தான் அங்க நிக்கிற அப்படிங்கிறத இங்க பேச்சு நிக்க. இப்படி நின்னவங்கள விழுந்தார்கள். வேதம் சொல்லுது, அவர்களோ விழுந்து முறிந்து போனார்கள். அவர்கள் முறிந்து விழுந்து போனார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம்.